ஏதோ ஒரு படத்துல வடிவேலு சார் வந்து ஒருத்தர பார்த்து அவனா நீன்னு கேட்டிருப்பாரு. அந்த டயலாக் வந்ததுக்கு அப்புறமா, அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நம்மள இது அசிங்கமா பேசுறதுக்கும், நம்மள ஹியூமிலியேட் பண்றதுக்கும் எங்க அம்மா என்ன பிடிச்சு ஒவ்வொருத்தட்டா கொண்டு போய், இது என்னோட மக, இது என்னோட மகன் எல்லாத்துக்கும் திருப்பி அதாவது எனக்கு தெரிஞ்ச எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. சில சமயங்கள்ல காலையில ஆணா அடிக்க வேண்டியிருக்கும், மத்தியானம் பெண்ணா அடிக்க வேண்டியிருக்கும். இது 2த்துக்கும் நடுவுல நான் சம்யுக்தாவாவும் இருக்கணும். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மனசுக்கு நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும். அந்திமழை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நீல நிற சூரியன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் சம்யுக்தா அவர்கள் தான் இன்று நம்ம கூட இருக்கிறாங்க. வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பொள்ளாச்சியில பிறந்து அமேசான், ஸ்விக்கின்னு பெரிய நிறுவனங்கள்ல முக்கிய பொறுப்புகள்ல வந்து இருந்திருக்கீங்க. நல்ல சம்பளம், நல்ல வேலை. இப்படி ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல சினிமா மீதான ஆசை உங்களுக்கு எப்படி மேடம் வந்துச்சு? நான் சின்ன வயசுலேருந்து நிறைய சினிமா பார்ப்பேன். எக்கச்சக்கமான படங்கள் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு 2006லேருந்து நினைக்கிறேன். வாரம் ஒரு ஒரு படம் தியேட்டரில் கண்டிப்பாக பார்த்துருவேன் இப்போ வரைக்கும். ரைட். அப்போ ஒரு 1000 படங்களுக்கு மேலே தியேட்டர்லேயே பார்த்துருக்கேன். அதெல்லாம நிறைய என்கிட்ட எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் உண்டு. எல்லா இது ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனும் உண்டு. நிறைய படங்கள் பார்ப்பேன். அது ஒரு பொழுதுபோக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படங்கள் பார்த்து இது வரும்போது, எங்கே நம்ம ஆளுங்களை யாரையுமே காணோம் அப்படின்னு அந்த இது தோணும். ரைட். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸோட வாழ்க்கையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி மொத்தமே சொற்பமான படங்கள் தான் வருது. அதுலேயும் என்ன இவங்க கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, ஒரு புரிதலே இல்லாமல் எடுத்திருக்காங்க சில விஷயங்கள் அப்படின்னு தோணும். அப்புறம் இன்னொன்று கோவம். ரொம்ப வருஷமாக திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் கேலி பண்ணியே நையாண்டியும் நகைச்சுவைக்காக யூஸ் பண்ண அந்த ஒரு கோவமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத தான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. நான் படமாக எடுக்கணும்னு இல்லை, ஏதாவது இதை பற்றி எழுதுவோம். அது எப்படி வருதோ, அது டாக்குமெண்ட்ரியாக வருதோ, ஷார்ட் ஃபிலிமாக வருதோ, இல்லை படமாக வருதோ, அது வரும்போது பார்த்துக்கும்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் இது. இந்த மாதிரி திரைப்படங்கள்ல வந்து திருநங்கைகள், இல்ல மாற்றுப்பாலினத்தவரை பத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள்ல, எந்த படம் அப்ப வந்த படங்கள்ல எது வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ண படங்களா இருந்தது? நிறைய படங்கள் அந்த அந்த இதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்டபொம்மன் படம்னு நினைக்கிறேன். அதில் இந்த சங்கூத்திர வயசில் சங்கீதான்னு ஒரு காமெடி. முதல்ல அந்த காமெடி எக்ஸ்ட்ரீம்லி மிசாஜினிஸ்டிக். அதாவது பொண்ணுங்களை லைனாக நிற்க வச்சு, நீ நல்லா இருக்க, நீ நல்லா இல்லை, நீ சொத்தையாக இருக்க அப்படின்னு சொல்கிற ஒரு இது. அது வந்து எல்லாருக்குமே நியாயமாக அது கோவம் தான் வரணும் அதை பார்த்தா. அதில் ஒரு டிரான்ஸ் பர்சன் கேரக்டர் வச்சு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ரைட். இப்போது ஒரு காமெடிங்கிறது எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இருக்கணும். அதை பார்க்குற யாரோ ஒருத்தர் வந்து ஐயோ நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அது அது தப்பு தான். அது யார் பண்ணாலுமே என்ன. ரைட். அது அது அவங்க அது இவங்க அவங்கன்னு சொல்கிறத விட என்னோட ஃபோக்கஸ் என்னென்னா அந்த காமெடி பீஸை பற்றி மட்டும்தான். அதே மாதிரி தான் இந்த இது இப்போ ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு சார் வந்து ஒருத்தரை பார்த்து அவனா நீன்னு கேட்டிருப்பாரு. அந்த டயலாக் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச பல பேர், இன்க்ளூடிங் என்னோட பர்சனல் லைஃப்லேயே, அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை இது அசிங்கமாக பேசுகிறதுக்கும், நம்மளை ஹியூமிலியேட் பண்ணுறதுக்கும் அது ஸோ நம்ம அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுனால தானே அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அதை இது பேசுனாங்க. அது இப்போது அந்த படத்துக்கும் அந்த கதைக்கும் அது தேவையா அப்படின்னா, இது எதுவுமே தேவையே இருந்திருக்காது. ஆனால் ஏன் நம்ம வைக்கிறோம்? நம்ம வந்து அதில் ஒரு நையாண்டி பண்ணணும். அப்போ அந்த கான்ஷியஸ் தாட் போயிருக்கு இல்லையா, அந்த தாட் தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஓகே. இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸை தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து காட்டின அந்த ஒரு விஷயம் தான் உங்களை வந்து சினிமா பக்கம் வந்து தள்ளிச்சுலாமா? எஸ் எஸ் ஆப்வியஸ்லி. நான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து 2020ல் ஆனந்த விகடன் அவார்டு வாங்கினேன். டாப் 10 இளைஞர்களுக்கான அந்த நம்பிக்கை அவார்டு. அப்போ சில சில ஃப்ரெண்ட்ஸு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில டைரக்டர்ஸ் அந்த அந்த கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிது. அப்போ நான் சொன்னேன், எங்க இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து மோசமாக எடுத்துட்டீங்க. இப்போ அந்த கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கு, எல்லாருக்கும் அப்படி பண்ணக்கூடாதுங்கிற கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கு. ஆனால் அது பத்தாது. அப்போ நீங்கள் முதல்ல அது பண்ணதுக்கு பிராயச்சித்தமாக ஏதாவது பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இப்போ வர படங்களில் கான்ஷியஸாக ஒரு நல்லா இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு இன்ஸ்பெக்டராகவோ ஒரு லாயராகவோ இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை வச்சு, ட்ரான்ஸ் பர்சனாக வச்சு அவங்க நல்லா இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வைக்கணும். ரைட். ஆனால் எத்தனை பேர் இப்போ அந்த மாதிரி இது பண்ணுறா? கடைசி சில வருஷங்களில் பார்த்தீங்கன்னா, கார்கிங்கிற அந்த ஒரே ஒரு படத்தில் ஒரு ஜட்ஜ் கேரக்டர் இருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அது. ரைட். ஆனால் நியாயமாக அவங்க நிறைய இது பண்ணணும். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, கமர்ஷியலாக அது ஒர்க் அவுட் ஆகாது, அதை வச்சு எங்களுக்கு என்ன லாபம்
ஏன்னா படம் இஸ் ஆல்வேஸ் அபவுட் பிஸ்னஸ் தீஸ் டேஸ், ரைட்? அப்போ பிஸ்னஸ் வராமல் அதை நாங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, அப்போ எதுக்கு பண்ணீங்க? அப்போ கான்ஷியஸ் தானே வச்சிங்க. அப்போ இது பண்ணுன்னு சொன்னால் அவங்க இப்படிலாம் பண்ணால் நீங்கள் தான் படம் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஸோ எஸ், அதனால தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். படத்தை பற்றி அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக மாறி இருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஐ திங்க் இட்ஸ் அ ஜென்ரல் மிஸ்கான்செப்ஷன். அது மிஸ்கான்செப்ஷன் என்னென்னா, ஏதோ ஒரு நாள் திடீர்னு இன்னையிலேருந்து நான் ஒரு பொண்ணாக இது பண்ணுறேன் அப்படின்னு நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது இருக்குதுன்னு நான் சில கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் யூஸ்வலாக என்னென்னா, எங்களுக்கு தெரியும், நான் வந்து எனக்கு அட்லீஸ்ட் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து என் மனசுக்கு நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும். ஆனால் அதோட எக்ஸ்ப்ரெஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம சில சமயம் அதை பெருசாக நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டோம். சில சமயம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், ஆனால் மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்கிறதுக்காக நம்ம வந்து அதை மூடி வச்சுக்குவோம். அந்த மாதிரி பெருசாக நடக்கிறதுக்கான சான்ஸ் உண்டே தவிர, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் திடீர்னு ஒரு நாள் ஓகே இன்னிலேருந்து நான் பொண்ணு அப்படின்னு நினச்ச யாரையும் நான் பெருசாக பார்த்ததில்லை. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம யார் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும், நான் சொன்னேன் இல்லையா, என்னோட எக்ஸ்ப்ரெஷன் வாஸ் ஆல்வேஸ் கொஞ்சம் ஃபெமினினாக இருக்கும். என்னது சில சமயம் கேலி பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் தேங்க்ஃபுல்லி எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்தாங்க, பரதநாட்டியம் ஸ்கூலில். அதனால் என்ன ஒன்று ஆச்சுன்னா, படிக்கிற டைம்லேயே 6 வயசுலேயே. ஆமாம், அங்கே ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க, நானும் இன்னொரு 2 பேர் தான் பசங்க. அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸ். நம்ம வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம யாராக வேணாலும் இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்ஃபியர், ரைட்? அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் என்னோடய பேரண்ட்ஸும் பெருசாக அவங்க வந்து நீ ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணலாம் இது வரைக்கும் ஒருத்தர் கூட சொன்னதே இல்லை. ஸோ ஒரு சப்போர்ட்டிவான அட்மாஸ்ஃபியர், என்னோடய எக்ஸ்ப்ரெஷனுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ், இது ரெண்டும் இருந்ததுனால என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஸ்டடீஸ்லாம் போச்சு. நான் வந்து பெருசாக இதாகணும் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் செகண்ட் இன் மை டிஸ்ட்ரிக்ட் ஹை ஸ்கூல் 12th, right? And then PhD Tech, I was one of the toppers in PhD Tech. PhD Tech முடிச்சு 4 வருஷம் கழித்து வெளியில் வரும்போது அந்த சமயத்தில் இருந்த வெளில வந்து எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கேம்பஸ் ஜாப் கிடைக்கும். அதுலேயே என்னோடய ஜாப் தான் ஹேட் த டாப் மோஸ்ட் சேலரி அந்த வருஷத்தில் 2006, ரைட்? அதுக்கப்புறம் அமேசான் அந்த இது மாதிரி போயிடுச்சு. அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிற அந்த சமயத்தில் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயரில் இப்போ நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளுங்களெல்லாம் விட்டுட்டு தெரியாத ஒரு இடத்துக்கு நான் பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறேன், பாய்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறேன். எனக்கு தெரியாத பல பேர் அந்த இதில் இருக்காங்க. அப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸு யாருன்னு பார்த்து நான் மெயினாக அவங்க கூடயே அதுக்கப்புறம் ட்ராவல் ஆனதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாச்சு. அது புரிஞ்சுக்கிட்டே நம்ம பண்ணதுனால அது அப்புறம் கொஞ்சம் ஈஸியாச்சு. ஆனால் இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஏதாவது இது பண்ணுறோம், வேற ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை வேறு ஒன்று ட்ரை பண்ணுறோம், அப்படிங்கும்போது அந்த இனிஷியல் அந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போவும் அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிரச்சனைகள் உங்களுடைய படிப்பை எதுவும் தொந்தரவு பண்ணலையா? உளவில் ஃபஸ்ட் இயர் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், அதாவது நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பர்சன். எங்கள் அப்பா வந்து அவரோட வீட்டை விற்று தான் எங்களெல்லாம் காலேஜுக்கும் கான்வென்ட்டுக்கும் அனுப்பினார். ஸோ அப்போ வந்து ஒரு இது வைராக்கியம், அதாவது நம்ம வந்து இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு பெரிய நிலைக்கு வந்து நான் ஆக்சுவலாக 2006 கிராஜுவேட் ஆனேன். 2007 இடம் வாங்கி வீடு கட்டி எங்கள் அப்பா அம்மாவே அங்கே அவங்களுக்காக வீடு கட்டி கொடுத்துட்டேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ. ஸோ அகெயின் யூ நீட் டு ஹேவ் ஃபோக்கஸ். நம்ம இந்த பிரச்சனைலாம் இருந்தாலும் எதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும். தேங்க்ஃபுல்லி எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே மேடம், இப்போ படத்தை பற்றி பேசுவோம். உங்களுடைய முதல் படம், இந்த படத்துக்கான கதை எப்படி உருவாச்சு? அது எப்படி திரைக்கதையாக வந்து மாற்றினீங்க? படத்தில் நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணி நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க, எப்படி நடந்தது? இல்லை, ரைட்டிங் தான் ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ். எனக்கு அந்த ஒன்லைன் ஸ்டோரி இருந்தது. ஒரு பொள்ளாச்சி மாதிரி ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஹை ஸ்கூல் டீச்சர், ஆண்லேருந்து பெண்ணாக மாறினா என்ன நடக்குங்கிறது தான் ஒன்லைன் ஸ்டோரி. ஆனால் இது எப்படி வந்து ஸ்கிரிப்டாக எழுதுதுன்னு எனக்கு அப்போ தெரியாது. அப்போ நிறைய யூடியூப் வீடியோஸை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஒன்லைனை வந்து எப்படி சினாப்ஸாக எழுதுது. சினாப்சிஸ்னால் ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட்டு, இதெல்லாம் ஹைலைட்ஸ் ஆஃப் த மூவிங்கிற அந்த ஒரு ஜிஸ்ட் எழுதணும். அதை எப்படி எழுதுறது, கேரக்டர் எப்படி எழுதுறது,
ஏன்னா இப்போ படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கேரக்டர் ரைட்டிங். அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆர்க் இருக்கணும். அதாவது படம் ஆரம்பிக்கும் போது அவங்க சில சில பிலீஃப்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த படம் முடியும் போது ஒன்று அவங்க பிலீஃப்ஸ் திருப்ப அது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகணும். திருப்ப திருப்ப ஓகே நீங்கள் நினச்சது கரெக்டு தான்னு. இல்லைன்னா நீங்கள் நினச்சது கம்ப்ளீட்டாக தப்புன்னு அவங்களுக்கு புரியிற மாதிரி அது நடக்கணும். இது வந்து முக்கியமான கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் நடக்கணும். தமிழ் சினிமாவில் முக்கால்வாசி அவங்க எழுதுறது ஹீரோ ஒருத்தரை பற்றி தான் மட்டும்தான் எழுதுவாங்க யூஸ்வலாக. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் கேரக்டர் ஆர்க்குன்னு ஒன்று இருக்கும். பட் நல்ல சினிமாவில் நீங்கள் இப்போ லப்பர் பந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேரக்டர்ஸ் ஞாபகம் இருக்குது, ரைட்? இப்போ காளி வெங்கட்டோட கேரக்டர், பாலசரவணன், அவங்கெல்லாம் மெயின் கேரக்டர்ஸ் இல்லைனாலும் நல்லா எழுதப்பட்ட கேரக்டர்ஸ், ரைட்? அதுதான் தியரியும் சொல்லுது. நீங்கள் வந்து ஒரு படத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 கேரக்டராவது நல்லா எழுதியிருக்கணும் அப்படின்னு தான் அந்த தியரி சொல்லுது. ஸோ நம்ம அதை பார்த்து ஓகே அப்போது இந்த கேரக்டர்ஸ் இப்படி இப்படி பேசி இதெல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம அதை பார்த்து எழுதுகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் எழுதுறது சினாப்சிஸ். அதுக்கப்புறமா சீன் பை சீனாக ஸ்கிரிப்டை எழுதணும், சீன் பை சீனாக எழுதணும். அந்த ஒவ்வொரு சீனையும் டயலாக்ஸ் எழுதி அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். இது எல்லாமே வந்து நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஓ, எவ்வளோ நாள் இருந்துச்சு மேடம்? 2.5 years, 2.5 வருஷம் ஆச்சு இந்த படத்தை ப்ராப்பராக எழுதுறதுக்கு. லீட் ரோலில் நீங்கள் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டோம். ஆணாவும் பண்ணியிருக்கீங்க, பெண்ணாவும் பண்ணியிருக்கீங்க. எப்படி அதை வந்து பேலன்ஸ் பண்ணீங்க? தட் வாஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட். ஏன்னா நான் வந்து பொண்ணாக மாறிட்டேன். இது வரைக்கும் எனக்கு இது ஹேர்லாம் இருந்துச்சு, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாறியாச்சு. திரும்ப அந்த ஒரு ஆண் மாதிரி அந்த ஒரு அதில் ஆக்ட் பண்ணணும். நான் வந்து பெண்ணாக மாறுறதுக்கு எதெல்லாம் லேர்ன் பண்ணணும் அதையெல்லாம் அன்லேர்ன் பண்ணணும். திருப்ப அதெல்லாம் வந்து இப்படி என்னவோ முன்னாடி எப்படி இருந்தனோ அது மாதிரி இருக்கணும். அந்த இதெல்லாம் சில சமயங்களில் காலையில் ஆணாக நடிக்க வேண்டியிருக்கும், மத்தியானம் பெண்ணாக நடிக்க வேண்டியிருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் சம்யுக்தாவும் இருக்கணும் ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ பர்சன், ரைட்? நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நான் ஒரு ஆண் வயசத்தில் இருக்கேன், இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நான் நடிக்கும்போது அந்த பர்சனாக இருக்கணும். ஆனால் நடிக்காத போது அதே காஸ்டியூமில் இருப்பேன், ஆனால் அந்த சமயத்தில் நான் சம்யுக்தாவாக இருக்கணும். அவங்க கூட மற்றவங்களே நான் மேடம்னு சொல்லணும், நீ சார்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும். ஆனால் படத்தில் அப்படி பண்ணால் அது ஓகே. இட் வாஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ஆனால் என்ன அப்படின்னா நாங்கள் நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன், நிறைய பிளானிங்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தோம். ஸோ அதனால சில விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனாலுமே 2 நாள் எனக்கு ஆல்மோஸ்ட் டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போன மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா இட் டேக்ஸ் எ மென்டல் டோல். இது நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்ங்கிறதுனால இட் டேக்ஸ் எ மென்டல் டோல். ஸோ ஒரு 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் அகெயின் ஓவராலாக அந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் வாஸ் ஃபன். நீங்கள் இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் எழுதி முடித்த பிறகு தயாரிப்பாளர் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க? மற்ற கதை கேட்ட மற்ற நடிகர், படத்தில் நடிச்சுக்கிற மற்ற நடிகர்கள் என்ன சொன்னாங்க? இல்லை, படத்தை ஆல்மோஸ்ட் நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். தேர் வாஸ் ஒன்லி லிமிட்டட் ஃபண்ட்ஸ் எனக்கு அப்போ தேவைப்பட்டது. ஸோ நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ மெயினாக டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ரிலீஸ், அதுக்கு அந்த மாதிரி தான் இல்லை மாலா மேடம் அவங்க எல்லாம் வந்தது. அப்புறம் காஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கீதா கைலாசம், கஜராஜ் சார், அப்புறம் கிட்டி, ஹரிதா, அப்புறம் இது நக்கலைட்ஸ் பிரசன்னா, நக்கலைட்ஸ் டீம்லேருந்தே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் ஃபஸ்ட்டு தடவை நான் கதையை சொன்னப்பவே அவங்க வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அதாவது செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ரொம்ப இரக்கமாக பார்க்கணும், ரொம்ப சோகத்தை பழியணும், அந்த மாதிரி எந்த கழிவிறக்கமாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து அது ஒரு மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக ஒரு சிம்பிளாக அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமா, அவங்க அதை பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரைட்டிங்காகவே நல்லாயிருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அவங்க கேரக்டரை பற்றி சொன்ன உடனே இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு 23 நாள் தான் படம் ஷூட் பண்ணோம். அதுவும் கரெக்டாக எனக்கு 3 வாரம் லீவ் இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், இந்த மாதம் இந்த 23 நாள் தான் எனக்கு வேணும். அது ஏதோ ஒரு 23 நாள்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதம் டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 15 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 23 டேஸ் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சரி நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், அது கரெக்டாக நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கரெக்டாக வந்தாங்க. பெருசாக ஒரு கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சு. ஆனால் என்ன, அதுக்கு 1 வருஷம் பிளான் பண்ணி போனோம். அந்த எஃபர்ட் நாங்கள் எப்போ நான் ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த கேரக்டருக்கு யாரை செலக்ட் பண்ணணும், இந்த கேரக்டர் யாரை செலக்ட் பண்ணணும் எனக்கு மென்டலாக ஒரு ஐடியா இருந்துச்சு. அவங்ககிட்ட எல்லாம் பேச ஆரம்பித்தாச்சு. ஜூலையிலேயே நம்ம சொல்லிட்டோம், இந்த மாதிரி நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ நாள் தேவைப்படுங்கிறது தான் சொல்லிட்டோம். ஆனால் அந்த எக்ஸாக்ட் டைம் அப்புறம் தான் தெரிஞ்சுது, வரும்போது தான் தெரிஞ்சுது. ஆனால் அவங்கெல்லாம் அது வெரி நைஸ், வெரி கைண்ட் பீப்புள், ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக. என்டையர் காஸ்ட் வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ். நீல நிற சூரியன் நிறைய திரைப்பட விழாக்கள்லாம், சர்வதேச பட விழாக்கள்லாம் போயிட்டு வந்திருக்கு. சமீபத்தில் நிறைய திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள் குறிப்பாக இப்படி வந்து ஒரு சர்வதேச அரங்கை நோக்கி நகரத்தை இல்லை அங்கே திரையிடப்படுறத
ஒரு இயக்குனராக, ஒரு புது அறிமுக இயக்குனராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தட் இஸ் ஃபென்டாஸ்டிக். பிகாஸ் எப்பெல்லாம் இந்தியன் சினிமாவை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வெளிநாட்டவர்களுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, இதில் வந்து டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் மெலோட்ராமா இருக்கும். எல்லாம் அழுன்னு சொன்னால் அப்படியே அழுது பொழிகிறது தான் இப்போ இங்கே நிறைய காமனாக இருக்கிறது. ஆனால் அது இல்லாமல் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ரியலிஸ்டிக்காக சொல்லக்கூடிய படங்கள் இப்போ தான் வந்து தமிழில் இருந்திருக்கு, முன்னாடியும் இருந்திருக்கு. ஆனால் அது வந்து வெளிநாட்டில் நல்லா ஃபேமஸ் ஆகிறது இப்போ தான். அப்போ என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த மாதிரியான படங்களும் வருது, அது சக்ஸஸ் ஆகுது, அதுக்கான ஒரு ஸ்கோப்பும் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம சினிமா வந்து கமர்ஷியலாகவும் கிரிட்டிக்கலாகவும் நல்ல வெளிநாடுகளில் நல்லா பாப்புலர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதையெல்லாம் வந்து இவங்க தானே பண்ணுறாங்க. நம்ம வெறும் இப்போது ஒரு ஆர்ஆர்ஆர் வந்து நல்லா பெருசாக போய் இதெல்லாம் பண்ணுறது நல்லது தான். பிகாஸ் அது இந்தியன் சினிமாவை வந்து வேர்ல்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. அந்த மாதிரி படங்களும் வெற்றி அடையணும். இந்த மாதிரி வேர்ல்டு ஸ்டேஜில் சொல்கிறேன், இந்த மாதிரி படங்களும் வேர்ல்டு ஸ்டேஜில் வெற்றி அடைஞ்சாதான் நம்ம வி ஆல்வேஸ் ஹேவ் டு மேக் தட் பேலன்ஸ். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நம்ம தமிழ் சினிமாலேயே கம்ப்ளீட்டாக கான்டென்ட் ஓரியன்ட் ஸ்லோ மூவிங் ஏன்னா அந்த படங்களாக கொடுத்துட்டு இருந்தாலும் சினிமா அது சினிமாவுக்கு ஆரோக்கியமானது அல்ல. கமர்ஷியல் படங்களும் வரணும். என்ன எல்லா படத்திலும் கொஞ்சம் ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். தலித்துகள், பெண்கள், இல்லை எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி, இல்லை சிறுபான்மையினர், இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் தங்களுக்கான கதைகளை தாங்களே சொல்கிறதுக்கும், அதை மற்ற சமூகத்தினர் இல்லை மற்றவங்க அவங்களுடைய லைஃப்பை சொல்கிறதுக்குமான வித்தியாசம் ஏதாச்சும் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அது இங்கே வந்து தமிழில் இல்லை இந்தியாவில் எப்படி வந்து இருக்குது அந்த அந்த இடம்? ஸோ இதில் 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து இப்போ லெட்ஸ் டேக் அந்த தலித் சினிமாவோ இல்லை அப்ரெஸ்ட் காஸ்ட்டை பற்றின சினிமாவோ நம்ம எடுத்துக்கிட்டால் 2யுமே பார்த்துருக்கோம். அதாவது பாதிக்கப்பட்டவங்க எடுத்த படங்களையும் பார்த்துருக்கோம், பாதிக்கப்படாதவங்க ஆனால் அதை பார்த்து அது இம்பேக்ட் ஆகி அதை நம்ம அது அந்த 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 அப்ரெஸ்ட் காஸ்ட் பக்கம் நிற்கணும்னு நினச்சி எடுத்த அந்த படங்களையும் பார்த்துருக்கோம். இதில் எது வந்து ரைட்டிங்காகவும் கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா, ஐடியாலஜி வந்து கோராக இருக்கணும். ஆனால் அதுக்கு மேலே அந்த ரைட்டிங், அந்த டெலிவரி, அந்த ப்ரொஜெக்ஷன், அதெல்லாம் வந்து ரெகுலர் சினிமாவோட அந்த ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்கணும். வெறும் ஐடியாலஜி மட்டுமே வச்சு படங்கள் வந்து வெற்றி அடையாது, ரைட்? வெறும் அந்த ஐடியாலஜியே இல்லாமல் ரைட்டிங்கில் ஜெயிச்ச படம், வெறும் நல்லா எழுதின படங்கள் கூட வெற்றி ஆகும். ஆனால் வெறும் ஐடியாலஜி மட்டுமே வச்சு படங்கள் வெற்றி ஆகும்னு எனக்கு தோணலை. அப்போது இவங்க தான் எழுதணும், இவங்க தான் எழுதக்கூடாதுன்னு எனக்கு பெரிய கருத்து ஒன்றும் கிடையாது. யாரெல்லாம் ஐடியாலஜி நல்லா புரிஞ்சு ப்ராப்பராக அதை எடுத்து வச்சுக்கிட்டு, கோராக எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கு மேலே நல்லதாக ப்ராப்பராக ரைட்டிங்ஸ், ப்ராப்பராக ஸ்க்ரீன் ப்ளே வச்சு பண்ணுறாங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதில் எனக்கு எந்த தனிப்பட்ட கருத்தும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனால் இப்போ இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சமூகத்தை பற்றி எழுதுறதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நான் சொன்னேன் இல்லையா, தலித் சினிமாவில் அவங்க பார்த்த விஷயங்களே எழுதலான்னு. அது பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு அப்போ கிடச்சிது. ஆனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை பற்றி இப்போ நம்ம அந்த டிரான்சிஷனை பற்றி எழுதணும்னு நினைக்கிறோம். இப்போ எனக்கு அதை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலன்னா, நான் எவ்வளோ தான் அதிபுத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளோ தான் நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருந்தாலும், அந்த விஷயம் என்னன்னு தெரியாமல் எப்படி எழுத முடியும்? கற்பனையில் கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை பார்க்குறோம். என்ன மோஸ்ட் காமன் இது நம்ம பார்க்குறது என்ன இருக்குது? ஒன்று அவங்க பெக் பண்ணுறாங்க டிராஃபிக்கில், இல்லை செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை சில பேர் வந்து அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு டிரான்ஸ் பர்சனில் உள்ளே என்ன நடக்குதுன்னு எப்படி நம்மளுக்கு சொல்லித்தரும்? அப்போ அதை பார்க்காதவங்க எடுக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அப்போது இந்த பர்டிகுலர் விஷயத்தை அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து எழுதுறதுக்கு திறமை இருக்கோ இல்லையோ அது 2வது விஷயம். ஆனால் அந்த கான்டென்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி மற்ற டெஸ்க்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நான் அதை வாழ்ந்திருக்கேன், அவங்க அதை வாழலை. ஸோ எனக்கு வந்து ஆஸ் எ செட் ஒரு பர்டிகுலராக இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஒன்று அதை பாருங்கள், அதை போய் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை அப்படி மாறின ஒருத்தரோ அவங்க கூட இருங்க, அந்த லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கோர் ஐடியாலஜி கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யார் வேணாலும் எழுதலாம். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து திருநங்கைகளுக்கு வந்து நலவாரியம், அரசு பேருந்துகளில் வந்து இலவச பயணம், குறிப்பாக கட்டணமில்லா கல்வின்னு பல சமூக நல திட்டங்கள் வந்து இங்கே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. கவர்மெண்ட்டினுடைய பங்களிப்பு போதுமானதாக நினைக்கிறீங்களா நீங்கள்?
மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் அந்த அந்த ஒரு அத்தாரிட்டியில் பவரில் இருக்கவங்களுடைய பார்வை நல்லா தான் இருந்திருக்கு. ரொம்ப வருஷமாக அது அது ஒன்றும் பிரச்சனைக்குரியதாக இல்லை. ஆனால் இன்னும் பத்தலைங்கிறது தான் பல செயல்பாட்டாளர்களோட ப்ராப்ளம். அதுதான் என்னோட இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள், கர்நாடகா கவர்மெண்ட்டு 1% ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் ஹையர் எஜுகேஷன்லேயும் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கான மாற்றுப்பாலினத்தவருக்கான 1% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. திங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் டூ தேட். அதுதான் என்னுடைய கோரிக்கை. உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நீங்கள் எது நினைக்கிறீங்க? உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி, இப்போ சினிமா. நான் பொண்ணாக மாறிட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வரேன். மே 2017 நினைக்கிறேன். என் தம்பியோட கல்யாணம். அப்போ தான் எல்லா ரிலேட்டிவ்ஸும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து பொண்ணாக மாறிட்டேன். கொஞ்சம் ஒரு செலக்டட் ரிலேட்டிவ்ஸ் தெரியும். நம்ம ஒரு கல்யாணம் தான் தெரியுமே, 500 பேர் 1000 பேர் வருவாங்க. அவங்க அத்தனை பேத்துக்கும் நாங்கள் சொல்லலை. அப்போ அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்களாம் இதானதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு செய்ய தெரில. எங்கள் அம்மா என்னை பிடிச்சி ஒவ்வொருத்திட்டாக கொண்டு போய் இது என்னோட மகன் எல்லாத்துக்கும் திருப்பி அதாவது எனக்கு தெரிஞ்ச எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஐ தாட் தட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் ஆஃப் ஹர். அது ஒரு முக்கியமான மொமெண்ட்டு. பர்சனலாக ப்ரொஃபஷ்னலாக வந்து இப்போ நம்ம படித்தோம், எல்லோரும் மாதிரி ஒரு வேலை பார்த்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தோம். இது வந்து வேர்ல்டு வைடாக ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இவ்வளவு கொண்டாடப்படுது அப்படின்னு நினைக்கிற போதும், அது இப்போ ரிலீஸே ஆக போகுது. ஏன்னா எவ்வளோ படங்கள் வந்து நல்ல படங்கள்லாம் எடுத்து சும்மா அப்படி வச்சுருக்காங்க. அது இப்போ ரிலீஸ் வரைக்கும் வந்துடுச்சு அப்படிங்கிறதும் எனக்கு அது ஒரு பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்கள் சின்ன வயசுலேயே பரதநாட்டியம் வந்து கற்றுக்கினீங்க. இப்போ இயக்குனராக இருக்கீங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஆர்ட் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இலக்கிய வாசிப்பு உங்களுக்கு பிடித்த எழுத்து யாருடையது? இப்போ என்ன வாசிச்சுன்னு இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த நாங்கள் ஆனந்த விடன் தேவி அதெல்லாம் நிறைய வாங்குவோம். அதில் எந்தெந்த தொடர்கதைகள் வருதோ எங்கள் அம்மா அந்த ஒவ்வொரு சாப்டராக எடுத்து அந்த புக்காக இது பண்ணி எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அது படிக்கிறதுக்கு. ஸோ இப்போவும் அந்த புக்ஸ்லாம் இப்போவும் எங்கள் வீட்டில் இருக்குது. 30 வருஷம் 25 வருஷம் முன்னாடி இருந்த அந்த புக்ஸ்லாம் இப்போவும் இருக்குது. சில சமயம் அதெல்லாம் எடுத்து படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாலசுப்ரமணியம் எழுதின பொன்னந்தின்னு மருதநாயகத்தோட அந்த ஒரு கதையை வந்து ஒரு பெருசாக எழுதியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதெல்லாம் நான் நிறைய படிப்பேன். பொன்னியின் செல்வன் ஆப்வியஸ்லி, பார்த்திபன் கனவு, கல்கியோட பல சிவகாமியின் சபதம் எல்லாம் படிச்சிருக்கேன் நான். அதே மாதிரி இப்போது வெஸ்டர்ன் ரைட்டர்ஸ்னால் எனக்கு பிஜி வோடர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிஜி வோடர்ஸ் இஸ் 1950s 60s வந்து காமெடி ரைட்டர். அதில் என்ன அவரோட இதுன்னா, இப்போ கிரேசி மோகன் அவர்கள் எழுதின மாதிரி இந்த நிறைய சிச்சுவேஷனல் காமெடி நிறையா இருக்கும். அவருடைய சர்காஸ்டிக் காமெடி, சிச்சுவேஷனல் காமெடிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து ஒரு தேவதாசிகள் பற்றி படிச்சுட்ருக்கேன் ஒரு ரிசர்ச்சுக்காக. என்னுடைய அடுத்த படம் கிட்டத்தட்ட அந்த ஒரு இதில் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஏர்லி 1900s நடக்கிற ஒரு கதை. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் நான் ஒரு புக்கில் படித்தேன். ஸோ அதை வச்சு நான் எழுத ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ரிசர்ச் போயிட்டுருக்கு. சூப்பர் சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். ஒரு சமூக அக்கறையோட இந்த படத்தை வந்து எடுக்க வந்திருக்கீங்க. இந்த படம் வெற்றி பெற அந்திமலை சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அக்டோபர் 4 என்னோடய படம் நீலரசு சூரியன் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.